எங்கேயிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஃபேக் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதில் போயிட்டு ஹீரோயினோட ஹாட் ஃபோட்டோஸ் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கும் தென் ஹாட் சேட் வந்து கேர்ள்ஸோட பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். லிட்டரலாக காலையில் எந்திரிச்சோடனே நான் பண்ணுற முதல் வேலை அந்த ஐடியில் போய் லாகின் பண்ணுவேன். பார்ப்பேன், அதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஐடியில் போய் லாகின் பண்ணி ஹாட் சேட்ஸ், அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்து மேஸ்டர்பேட் பண்ணுவேன். தென் லைக் போடுவேன். தென் ஐ ஜஸ்ட் கமெண்ட் ஆன் தட் ஃபோட்டோஸ். செம்ம ஹார்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் தப்பாக செக்ஷுவலைஸாக ரொம்ப கேவலமாக லிட்டலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் என்னோடய கமெண்ட்டும் கண்டிப்பாக லிட்டலாக இருக்கும். அதே மாதிரி சேட், அதில் வந்து ஹாட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுமே எனக்கு வந்து சேட் பண்ணுவாங்க. நானுமே கேர்ள்ஸோட சேட் பண்ணுவேன் ஹாட்டாக. ஸோ இப்படி தான் என் லைஃப் போச்சு. நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், என் லைஃப்பை ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு. பட் லிட்டலாக எதுவுமே என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது அந்த டைமில். அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு. என்னால் இதில் வெளியவே வர முடியாது. லிட்டரலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். லிட்டராக நான் நினச்சிருக்கேன். எஸ், ரொம்ப ரொம்ப மோசமாக. இப்போ நினச்சா கூட நான் ரொம்ப கேவலமானவன் நானே ஃபீல் பண்ணுறேன் லிட்டரலாக. ஆமாம், உண்மையாகவே நான் கேவலமாக தான் நடந்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எத்தனையோ பேர் அவங்க உங்கள் மூஞ்சி முன்னாடி அவங்க நிறையா நல்லவங்க வேஷம் போட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ளே ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. பட் உங்கள் லைஃப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இப்போ நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். என்னால் இதை விட்டு வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு ஹாட் ஃபோட்டோ ஒன்று வரும், உடனே போயிட்டு சூப்பராக இருக்குது, சமைக்கிறேன், என்ன படம், என்ன லிட்டரலாக இந்த மாதிரி இதை விட இன்னும் கேவலமான கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் கன்ஃபஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடாத தப்புகளை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம நிறையா பேருக்கு தெரியாதே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் சந்தோஷம்னு நினைக்கிறோம், திருந்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள விட மாட்டான், அட் த சேம் டைம் நமக்குள்ளே இருக்கிறவங்க விட மாட்டான். அப்போ எப்படி லிட்ரலி இந்த விஷயங்கள்லேருந்து நான் வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நான் டேரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக அவங்க மூஞ்சில் அடிச்சாப்பில் இருக்க போது இந்த வீடியோ ஒரு ஸ்லாப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கே இதை பற்றி நான் ரியலைஸ் பண்ணும்போது, இந்த கண்டென்ட் எழுதும்போது எனக்கே நிறையா ஸ்லாப்ஸ் எனக்கு நான் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜ். ஓகே சரி. ஸோ என் பேர் வந்து சரி யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்குள்ளே நான் வச்சிருந்த இமேஜ் அவன் ஒரு பான் பார்ப்பான், தப்பான சேட் பண்ணுவான், கேர்ள்ஸ் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான், ஈஸ் அ ப்ளே பாய், அவன் கொஞ்சம் மோசமானவன், அவன் லைஃப்பில் உருப்படவே முடியாது. இப்படி டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கேவலமான விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போது என்னோடய செல்ஃப் இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பான் அடிக்டாக மட்டும்தான் என்னோடய செல்ஃப் இமேஜ் இருந்துச்சு. நான் ஒரு ஃபேப்பராக மட்டும்தான் இருந்தேன். பட் என்னோடய செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணும்போது இன்றைக்கி நிறையா பேருக்கு செல்ஃப் இமேஜுங்கிறது தெரியலை என்னென்னு. அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். செல்ஃப் இமேஜ் இந்த சென்ஸ், இப்போ உங்களோட பேரை வச்சு நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களை பற்றி? நான் ஒருத்தே இல்லை, நான் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, என் லைஃப்பில் மட்டுமே ப்ராப்ளம் நடக்குது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், என் லைஃப்பில் மற்றவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க, இப்படிலாம் வச்சுருக்கீங்கல்ல, இதுதான் ஒரு செல்ஃப் இமேஜ். ஸோ இப்போ ஒரு அத்லட் அவங்களோட செல்ஃப் இமேஜ் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, நான் ஒரு அத்லட், ஸோ நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் செம்மையாக ஓடுவேன், நான் செம்மையாக வந்து சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், இதெல்லாம் அத்லட்டோட செல்ஃப் இமேஜாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா பேர் இந்த பான் அடிக்டாக இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நிறையா பண்ணுறவங்க, இல்லை குடிக்கு அடிமையாக இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு ட்ரக் அடிக்ட், நான் ஒரு செக்ஸ் அடிக்ட், நான் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறோம். இந்த இமேஜ் தான் நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த செல்ஃப் இமேஜை அடித்து உடைக்கலாம். ஓகே, அப்போ இந்த செல்ஃப் இமேஜை அடித்து உடைக்க நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, இம்ப்ளான்டிங் பாசிட்டிவ் தாட்ஸ். இம்ப்ளான்டிங் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐ லைக் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் வெறும் வார்த்தையால் சொல்கிறத மட்டும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடாது. ஐ லைக் மை செல்ஃப் அப்படிங்கும்போது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குள்ளேயும். ஏன் எதனால நான் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், லைக் அது ரெகுலராக ஜிம் போகிறதா இருக்கலாம், இல்லை நான் வந்து மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு டைம் நல்லா பேசுனதாக இருக்கலாம், என் க்ரஷ் கிட்ட நான் தைரியமாக போய் பேசுனதாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிக் பண்ணி இதனால் நான் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இதனால் நான் இந்த நேரத்தில் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கேன், இந்த நேரத்தில் நான் இவ்வளோ தைரியமாக இருந்திருக்கேன், அதனால் என்னை நான் லவ் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்களை எனக்குள்ள நான் இம்ப்ளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் லட்சம் இன்றைக்கி கூட எனக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறவே இல்லை. நான் யோசித்தேன் என்னடா திடீர்னு நின்று போச்சு, என்ன சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லைன்னு. அப்போ நான் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே ரைட், அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன், ஐ வில் சேஞ்ச் மை லைஃப். ஏன்னால் ஏன் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, ஏன்னா நான் செக்ஸ் அடிக்டாக இருக்கேன், பான் அடிக்டாக இருக்கேன், பட் நான் அதுலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், இது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ இதுவே என்னால் பண்ணும்போது
ஏன் என்னால் என்னோடய லைஃப்பையும் சேஞ்ச் இன்னும் ஏன் சூப்பராக சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது நம்பர் 2. நம்பர் 3, விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன்ங்கிறது உங்களில் நிறையா பேருக்கு ஒரு காமெடியாக ஒரு சில்லி திங்காக தெரியுது. பட் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு பான் அடிக்டாக இருக்கீங்க. பட் இப்போது அந்த பான் அடிக்ஷன்லேருந்துலாம் விட்டுட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் விட்டு. அப்போது எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்கள் பாடி எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆஸ்தட்டிக் ஃபிசிக்காக. எல்லாருமே ஜிம் போகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஒரு கும்பல் இருக்காங்க, அந்த கும்பல்கிட்ட போயிட்டு ஹாய் ஹலோன்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பார்த்தா அந்த கும்பல் எல்லாமே நீங்கள் பேசுகிறத கேட்டு உங்களை சேர் பண்ணுறாங்க, சூப்பர் செம்மையாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட ஃபிசிக்ஸ் செம்மையாக இருக்குது, அதை பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிறாங்க. எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. உங்களை ஒரு 4 பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லி உங்களை பார்த்து அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சு? ஸோ இதுதான் விஷுவலைசேஷனோட பவர். இதோட பவர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு லெவலில் எமர்ஜ் ஆகலாம். பட் நிறையா பேர் இதை வந்து ஒரு சில்லி திங்காக நினச்சிக்கிறனால தான் அவங்களால இம்ப்ரூவ் ஆகவே முடியல. நம்ம அந்த பழைய லைஃபுக்கு திரும்பி போயிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ ஏன் இந்த விஷுவலைசேஷன் அவ்வளோ பவர்? சப்கான்ஷியஸுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் வந்து உண்மையாக போயான்னு தெரியாது. வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் ஒரு சூப்பரான லவ் சீன் வருது. என்ன நினைப்பீங்க? என் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்போ எங்கே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? படம் பார்க்கறனால எப்படி இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஃபீல் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? சப்கான்ஷியஸ்லேயே அது ஃபீட் ஆகுது. அதனால தான் அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன், ஒரு இமேஜை கொடுக்க உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் கிரியேட் ஆகும். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்களே லிட்டரலாக பார்ப்பீங்க. என்னோட கிளைண்ட் முதல் கொண்டு நான் சொல்கிற விஷயமே தான், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயமே தான். விஷுவலைசேஷன், ஜஸ்ட் விஷுவலைஸ் எப்படி ஆகணும், தென் அந்த ஸ்டெப்பை எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் விஷுவலைஸ் மட்டும் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே கிடச்சிடும்னா சத்தியமாக கிடையாது. ஒன்றும் மேஜிக் கிடையாது. உங்கள் பிரெயினாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. லெட்ஸே உங்கள் மசிலை நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க இல்லையா? அதே தான் உங்கள் பிரெயினில் இருக்கிற அந்த பழைய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு புது விஷயங்களை நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் லைஃப் கொஞ்சமாக மாறும் லிட்டரலாக. தென் கிராட்டிடியூட் சேனல். இப்போயே ஒரு நோட் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க. யாராவது ஒருத்தருக்கு, உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ, லெட்ஸ் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து சுகமாக படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் அப்பாவோ அம்மாவோ வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். ஓகே, அவங்க உங்களுக்காக டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறாங்க. டெய்லியுமே உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. எங்கள் அம்மா இருந்தால் நான் எனக்கு போய் லவ் சொல்லிட்டு வந்தப்போ எங்கள் அம்மா ஸ்கூல் போயிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அவங்க உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஏன் நீங்கள் தேங்க்யூ பண்ணக்கூடாது? ஸோ எழுதுங்க நோட்டில், அது எழுதி பாருங்களேன், அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பெரிய பெரிய கான்ஃப்ளிக்ஸ் நடந்தீங்க. எங்கள் அம்மாவை நான் வந்து அடிச்சிருக்கேன், எங்கள் அம்மாவை நான் திட்டிருக்கேன், உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா நான் பேசியிருக்கேன். பட் இந்த கான்ஃப்ளிக்ஸை எனக்கு சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக, என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் கிராட்டிடியூட். நான் அவங்களுக்காக கிராட்டிடியூட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண எவ்வளோ விஷயம் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னை எந்த ஒரு வேலைக்கு அனுப்பாமல் படிக்க வச்சாங்க. தென் இன்றைக்கி என்னோடய பர்பஸ்க்காக நான் ஓடிட்டுருக்கேன், அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கிராட்டிடியூட் பண்ணுறதுக்கு இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செட்டே ஆகலைன்னா நீங்கள் அப்போ சொல்லுங்கள் என்கிட்ட, ஓகே இது எனக்கு வேணாண்டான்னு. பட் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு உங்கள் மூளை சொல்கிறத தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது உங்களை திரும்பி அதே இடத்துல அப்படியே தான் நிற்க வைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என் லைஃபே சேவ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒர்க் அவுட், எக்ஸசைஸ். ஓகே ரைட், நான் வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் தான், எனக்கு அது ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் ஜிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது, அங்கே இருக்க பீப்புளோட பேசும்போது பழகும்போது, ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என் லைஃப்பில் என்ன நான் வேறு மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எனக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. நான் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு, ஏன் இவ்வளோ தைரியமாக உட்காந்து பேசுகிறதுக்கு, எவனாவது ஒரு யூடியூபர் இந்த மாதிரி பனியனை போட்டு உட்காந்து பேசுவானா? நான் ஏன் பேசுகிறேன் சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை, எனக்கு நான் புதுசாக தெரியணும். ஓகே, எனக்கு அதுதான் வேணும். இங்கே ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி ஹியர், நாட் ஃபார் த வியூஸ், நாட் ஃபார் த லைக்ஸ், ஜஸ்ட் ஃபார் த பீப்புள் சேக். ஓகே, ஒரு அன்ப்ரொஃபஷ்னலான யூடியூபர் நான். ஸோ நான் என்றைக்குமே சம்டைம்ஸ் நான் வியூஸ் மேலே அப்சஸ் ஆகிருக்கேன், சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே அப்சஸ் ஆகிருக்கேன், சம்டைம்ஸ் லைக் மேலே அப்சஸ் ஆகிருக்கேன். பட் திரும்பி அது எப்படி கொண்டு வரணுங்கிற அவேர்னஸ், இது எல்லாமே இந்த 4 விஷயம் பண்ணும்போதோ, தென் இந்த ஒர்க் அவுட், இது எல்லாமே சேர்ந்து எனக்கு மெர்ஜ் ஆகும் போது தான் எனக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சி. நம்ம நிறைய தப்பு பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஒரு செல்ஃப் அவேர் இல்லாமல் தான். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நிறையா பேருக்கு வந்து நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியும், பட் இருந்தாலும் அதை பண்ணணும்னு ஒரு ஆசை. செல்ஃப் அவேராக இருந்தாங்கன்னா இந்த விஷயம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. பட் அவங்க செல்ஃப் அவேராக இருக்கிறதே கிடையாது. அதுதான் எங்கள் மெயின் ப்ராப்ளமே. ஸோ நீங்கள் ஆன் அடிக்டாக இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வரவே முடியலன்னா கண்டிப்பாக இந்த 5 விஷயம் உங்கள் லைஃப்பை லிட்டரலாக சேஞ்ச் பண்ணும். தென் நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஓகே, நான் மந்த்லி வந்து உங்களை கைட் பண்ணுவேன். 24 hours என்னோட கைடன்ஸ் இருக்கும், டெய்லி செஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள்
கீழே லிங்க் கொடுக்குறேன், ஷெடியூல் பண்ணிக்கோங்க, நம்ம அங்கே வாங்க பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video, and thank you for watching this video. Love you guys.